மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மேகதாது விவகாரத்தில் அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசோட பர்மிஷன் தேவையில்லைன்ட்டு மத்திய அமைச்சர் சொன்னது பூதாகரமாக ஆகிட்டு இருக்கு. பல்வேறு கண்டனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடம் போனதுக்கும் வலுக்கும் எதிர்ப்பு. அனல் பறக்க பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை சுற்றி தான் இன்னைக்கு விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு கிட்ட பர்மிஷன் கேட்க தேவையில்லைன்ட்டு மத்திய அமைச்சர் சொன்னது பெரும் பூதாகரமாக ஆகிட்டு இருக்கு. முதல்வர் என்னதான் கடிதம் அனுப்புனாலுமே தாவேகா அரசு இந்த விவகாரத்தில் மெத்தனம் காட்டுதா? இந்த விவகாரத்தை ஒரு 2-3 விதமாக நான் பிரித்து சொல்லிடுறேன். முதல்ல நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு வரும். சட்டமன்றத்திலும் அதான் நடந்தது. அப்போ தமிழக அரசு இந்த விவகாரத்தை கையாளுகிற விதம் சரியாக படவில்லை. ஸ்லோவாக போதும். இப்படிலாம் பண்ணால் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. நீர்வளத்துக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு தெரியாது. அவருக்கு பதிலாக ஆதவர்ஜுனா அறிக்கை விடுறாரு. மேகதாட்டு அணை பிரச்சனைன்றது வெறுமனே திமுக அதிமுக அரசியல் கட்சிகள் சார்ந்த பிரச்சனை அல்ல. அது பத்திக்கிற பிரச்சனை. தமிழ்நாடு விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை. இது சம்பந்தமாக வந்த சட்டமன்ற இதுலேயே அந்த தீர்மானம் கொண்டு வந்தது பெரிதும் வரவேற்கப்பட்டது. இவர்களால் எதுவுமே பேச முடியாமல் போச்சு. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் அதை வாயே திறக்கலையோ, தூக்கி ஓரம் போட்டாச்சு. நீங்கள் ஒரு குழு ஒன்று நீங்கள் போக முடியலனாலும் ஒரு குழுவை நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையிலையோ இல்லை ஆதவர்ஜுனா நிர்மல் நீர்வளத்துறை அமைச்சர் எல்லாம் கொண்ட அனைத்து கட்சி குழுவை அனுப்பிச்சு பிரதமரை பார்த்துடணுமா வேணாவா? இது வரைக்கும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லை நீர்வளத்துறை அமைச்சராக பார்க்கணுமா வேணாவா? நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுனால தானே அவர்கள் அந்த மாதிரி பதிலை சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் தமிழக அரசுடைய செயல்பாடு மிக 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 மந்தமாக இருக்கிறது. இது திமுக அதிமுக அரசியல் செய்வதற்கு இவர்களே ரோடு போட்டு கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, மேகதாட்டு அணை விவகாரத்தில் என்ன தான் பிரச்சனை அப்படின்றது பார்ப்போம். இன்றைக்கி அண்ணாமலை கண்டிச்சிருக்காரு. பிஆர் பாண்டியை கண்டிச்சிருக்காரு. யாரை கண்டிச்சிருக்காரு? மத்திய அரசு கண்டிச்சிருக்காரு. ஏன் கண்டிச்சா? மாற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. எலெக்ஷனுக்காக பேசுகிறீங்களா? பார்லிமெண்ட்டில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தடுப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. உச்சநீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பையே கொடுக்கலை அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை அந்த நீர்வளத்துறை அமைச்சர் இந்த சௌத்ரி அவர் பதிவு பண்ணியிருக்கார். இது மிக மோசமான ஒரு விஷயம். ஒரு அமைச்சராக இருக்கிறவர் துறை சார்ந்து என்ன இருக்குதுன்னு தெரியாமல் வச்சுருக்காங்கன்னா இவங்களை நம்ம என்ன சொல்கிறது? காவிரி ஆற்றுடைய குறுக்கே கர்நாடக அரசு மேகதாட்டில் அணை கட்டும் முயற்சி மேற்கொண்டு வர்ற இந்த நிலைமையில் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்ன நடந்திருக்கு? கீழ்மடை மாநிலங்கள் மேல்மடை மாநிலம் அப்படின்னா ஒரு நதி உற்பத்தியாகி அது ஆற்றை பல இதெல்லாம் கடந்து பல மாநிலங்களை கடந்து கடலில் போய் எங்கே சேருதோ அது இருக்கிற பகுதிகள் கீழ்மடை பகுதிகள் அல்லது மாநில ரீதியான கீழ்மடை மாநிலங்கள். அப்போ நதி உற்பத்தி ஆகிற இடத்துல நான் 10 அணை கட்டி வச்சுக்குவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா அப்படி கிடையாது. இந்த நீர் மேலாண்மை சட்டம் என்ன சொல்லுதுன்னா கீழ்மடை மாநிலங்களுக்கு தான் முதல் உரிமை. அவர்களுடைய அனுமதியின்றி எந்தவித விஷயங்களும் இந்த நதி உற்பத்தியாகி போகிற மாநிலங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு எல்லாமே இருக்குது. ஒரு பற்றாக்குறை நதிப்படுகை டெஃபிசிட் பேசின் என்று நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் இந்த கீழ்மடை மாநிலங்களுடைய காவிரி பற்றாக்குறையை குறிப்பிட்டிருக்காங்க, வரையறுத்திருக்குது. உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி தமிழகம் உள்ளிட்ட கீழ்மடை மாநிலங்களின் முறையான இசைவு அல்லது ஒப்புதலை பெறாமல் காவிரி படுகையில் கர்நாடக அரசு எந்த புதிய அணைகளையோ அல்லது நீர்த்தேக்க திட்டங்களையோ தன்னிச்சையாக கட்ட முடியாது என்று தமிழகத்துடைய முதன்மையான வாதம். அதை உச்சநீதிமன்றமும் 2018 அங்கீகரித்துள்ளது. சட்டம் அது உத்தரவு போட்டிருக்காங்க. 2007ஆம் ஆண்டில் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மற்றும் 2018ஆம் ஆண்டின் உச்சநீதிமன்ற தீர்ப்பு
ஏன்னா காவிரி நடுவர் மன்றமும் இதான் சொல்லுச்சு. இதை எதிர்த்து தான் போனாங்க. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து 11 ஆண்டுகளுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, கீழ்ப்படுகை மாநிலங்களுக்குரிய நீர் பங்கீடு ஏற்கனவே முழுமையாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதை ரிவைஸ் பண்ணி தான் 1974ல் பாதியாக குறைச்சி நம்ம தலைவர் நம்ம உரிமையை பறி கொடுத்தாரு. அது ஒரு தனி கதை. படுகை மாநிலங்களுக்குரிய நீர் பங்கீடு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. மேகதாட்டுவில் அணை கட்டப்பட்டால் அது தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய வழக்கமான காவிரி நீரின் அளவையும் டெல்டா விவசாயிகளின் உரிமையும் பாதிக்கும் அப்படின்றது தமிழக அரசின் சட்ட போராட்டம். மேகதாட்டு திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க மத்திய அரசு அனுமதி அளித்ததை எதிர்த்தும், ஏற்கனவே இந்த வேலைலாம் மத்திய அரசு இந்த கில்மா வேலைலாம் பார்த்துக்கிறாங்க. இத்திட்டத்திற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறது. மேலும் தமிழக சட்டப்பேரவையில் இதற்கு எதிராக ஒருமனதாக தனி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கர்நாடகாவின் தன்னிச்சையான நடவடிக்கை கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் மத்திய அரசு இதில் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதில் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் இப்போ என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முற்றிலும் முரணாக தமிழக உரிமைகளுக்கு எதிராகவும் இந்த விஷயம் அமைஞ்சிருக்குன்னு எல்லாருமே கண்டிக்கிறாங்க. ஈவன் அண்ணாமலை உட்பட. நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி, காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டின் அல்லது பிற கீழ்மலை மாநிலங்களின் முன் அனுமதி பெற வேண்டும் என்று 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லைன்னு உளறி வச்சிருக்காரு. இதுதான் இப்போ எல்லாரும் கண்டிக்கிறதுக்கு காரணம். அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு உளர்றாங்க. இது என்ன பார்வை? நீங்கள் தான் மத்திய அரசு, நீங்கள் தானே கரெக்டாக நடந்துக்கணும். அவங்களுக்கும் தேர்தல் இருக்கும் அல்லவா? கர்நாடகா தேர்தல். மத்திய அமைச்சர் இந்த நிலைப்பாடு தமிழகத்தின் நலனுக்கு எதிராகவும் வழக்கமான சட்ட மரபுகளுக்கு முரணாகவும் இருப்பதாக கருதப்படுவதற்கு என்னென்ன காரணம் இருக்குது? கீழ்மலை மாநிலங்களின் உரிமை பாதிப்பு, அதான் சொன்னல 6. காவிரி படுகையானது ஏற்கனவே பற்றாக்குறை நதிப்படுகை என்று நடுவர் மன்றத்தாலும் உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் மேல்மாடை மாநிலத்தில் புதிய அணைகள் கட்டப்பட்டால் அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீர் அளவை பாதிக்கும். இதுக்கு தான் தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படியும் நடுவர் மன்ற உத்தரவின்படியும் படுகை மாநில உரிமைகள் மற்றும் நதிநீர் பகிர்வு வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலங்களின் ஒப்புதல் தேவையில்லை என்று மத்திய அரசு கூறுவது சரியான ஒரு விஷயம் இல்லை. இது எப்படி நீங்கள் தொட போகிறீங்க அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியும். அதனால் தமிழக இந்த விவகாரத்தில் என்ன உண்மை? உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலே அங்கே ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம். அப்போ மத்திய அரசு இந்த விவகாரத்தில் எப்படி நீ பண்ணுவ? இப்போ அண்ணாமலை என்ன கேட்குறாரு? காவிரியில் அணை கட்ட தமிழ்நாட்டிடம் கர்நாடகா அனுமதி பெற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறவில்லை. மாநிலங்களவையில் காவிரி நதி தொடர்பான மத்திய நீர்வள தமிழ்நாட்டில் பதில் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டின் ஒப்புதலின்றி கட்டமைப்புகளை அமைக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் 2021 இதே பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காரு. மத்திய அரசு தனது முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து திடீரென பின்வாங்கியிருப்பது கர்நாடகா தேர்தல் அரசியலுக்காகவா? கேள்வி எழுப்பியிருக்கார். ஆமாம். மத்திய அரசு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் ஒரே நிலைப்பாட்டிலும் செயல்பட வேண்டும் என எதிர்பார்ப்பது தவறா? தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையேயான நல்லுறவை பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்கக்கூடாது. காவிரி விவகாரத்தில் சட்டத்திற்கும் நீதிக்கும் உட்பட்டு செயல்படுமாறு மத்திய அரசை கேட்டுக்கிறேன் அப்படின்றார். அப்போது இந்த விவகாரங்களில் இவங்களுக்கு என்னென்னு எனக்கு என்னென்னு மத்திய அரசு நடந்துக்கிட்டது கண்டித்து உடனடியாக தமிழக அரசுலேருந்து கடிதம் உடனடியாக எழுதப்படணும். முதல்வர் தரப்புலேருந்து போயிருக்கு. இந்த இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அதனால் மேகதாட்டு பிரச்சனையை மத்திய அரசு இப்படிலாம் அணுகுச்சு, தமிழக அரசு இப்படிலாம் அணுகுச்சுன்னா மத்திய அரசு இப்படி தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஏன்னா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 2 தேசிய கட்சிகள், பாஜக, காங்கிரஸ். அவர் முந்திக்கிட்டார். யார்? சிவகுமார் முந்திக்கிட்டார். இவர்களை 2 பேரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசி பண்ணால் அவங்க அங்கே ஹீரோ. அப்போ தேர்தல் வருது, அவர் ஹீரோ. அவர் மட்டுமா ஹீரோ? நானும் ஹீரோன்னு இப்போ காமிக்கிறாங்க. இது என்ன நியாயம்? இந்த மாதிரி பண்ணி தான் நீட்டில் வாங்கி கட்டினீங்க. இந்த திமிர்தனம் தான் ஒரு காக்ரோச் பார்ட்டி. இது வந்து லாஸ்ட்டில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அதே திமிர்தனத்தை இங்கே காமிக்கிறீங்க. நீங்கள் நான் நடுநிலையாக இருந்துட்டு போக வேண்டியதானேங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை?
உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குது. அந்த தீர்ப்பே நாங்கள் இருக்கிற வரைக்கும் கர்நாடகாவில் அந்த தீர்ப்பு படி தான் 2 பேரும் நடக்கணும். அதில் மத்திய அரசு தெளிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்படி ஒன்று சொல்லவே இல்லை, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? யாராவது செய்வாங்களா அந்த வேலையை? அங்கே எல்லாருமே இருக்காங்க, சட்டம் படித்த எல்லாருமே இருக்காங்க. ஈவன் அபிஷேக் மனு சிங்வி கூட அங்கே இருக்கிறார். அதனால் இந்த மாதிரி நிலைப்பாடு வந்து சரியில்லை. அதிலும் தமிழக அரசு இன்னும் மெத்தனமாக இருக்கிறதுன்றது மேலும் மேலும் கெட்ட பேர் தான் வரும். இவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது எல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. தீர்மானம் நிறைவேற்றிட்டீங்கன்னா கொண்டு போய் மத்திய அரசை பார்த்து கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் பண்ணணும். சரி சார், இந்த இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் முதல்வர் அவர்கள் கர்நாடகா பயணம் போகிறாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் இதை சார்ந்து பேசணும், எப்படி இருக்க போகுது இந்த பயணம்? அவர் கிட்டத்தட்ட மேகதாட்டு அணை கட்டுறது இரு மாநில உறவுகளை பாதிக்கும், கீழ்ப்படுகை மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார்? பெங்களூருக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதுன்னு. என்ன வகையில் எப்படி பேச போகிறாங்கன்னு தெரியல. அப்போ இந்த பேச்சுவார்த்தை மூலமாக பெருசாக எதுவும் முடிவு எட்டப்படாதா? பெருசாக ஒன்றும் முடிவு எனக்கு தெரிஞ்சு வராது. வேணா அந்த தண்ணி திறந்து விடுறது வேணா கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, காவேரி ஒழுங்காற்று தீர்ப்பாணையம் 3500 கன அடி 15 நாட்கள் திறந்து விடணும் அப்படின்ட்டு. அதை தான் வலியுறுத்தி திறந்து விட சொல்லலாம். அதுவே வலியுறுத்தி தான் திறந்து விட வேறு என்ன சொல்லணும். பண்ணுறது? இந்த லட்சத்தை தான் மத்திய அரசுகள் தான். இப்போது நான் என்ன சொல்கிறேன், கனிம வளங்களை 3 மாதத்துக்கு தற்காலிக தடை அப்படி ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்போ இப்போ வந்துட்டு இருக்க நியூஸ் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு நீங்கள் அதுதான் சொல்ல வரேன். இவர்கள் எந்தெந்த விஷயங்கள் இந்த அதிகாரிகள்லாம் என்ன லட்சணத்தில் இருக்காங்களோ, அரசு 41 பேருக்கு அரசு பதவி கொடுக்கலாம். அரசு பதவி கொடுத்தா அது ஒரு முன்னுதாரணமாக மாறிடும். இது கோர்ட்டுக்கு போனால் நிற்காது, சிக்கலாகும். முன்னாடி செத்தவங்களுக்கு கேட்பாங்க, பின்னாடி சாவ போகிறவங்களும் கேட்பாங்க. நம்ம அன்றைக்கே சொன்னோமா, ஏண்டா அந்த இதில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா திமிரெடுத்து செத்தவனுக்கு கொடுத்த வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு அந்த பட்டாசு ஆலையில் என்றைக்கு உயிர் போகும்னு தெரியாது. நம்ம பேசுகிற இதுக்கு அப்புறம் கூட விபத்து நடக்கும்னு சொன்னோம். நேற்று உடல் சிதறி 5 பேர் செத்து போயிருக்காங்க. 4 லட்ச ரூபா அவங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கலாம். இதை நம்ம அன்றைக்கே சொன்னோமா? இன்றைக்கி நீதிமன்றம் கேட்டிருக்கு. இவங்களுக்கு கொடுக்குறேன்னா விபத்துன்னு கொண்டு வந்துட்டா வச்சுக்கோ, பட்டாசு சாலையில் இறக்குறவங்களும் விபத்து தான். அப்போ அவங்க வீட்லேயும் அரசு வேலை கொடு. நாளைக்கு ரோடு ஆக்சிடென்ட் செத்து போனால் அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் நிறுத்துவீங்க? அரசு வேலைன்றது எங்கே கொண்டு வந்து நிறுத்துறீங்க? அப்போ வருஷம் பூரா இதுக்கு அரசு வேலை கொடுக்குறதுக்கே ஒரு இது போயிடும். இந்த இப்போ நீட்டில் செத்தவங்க 1 கோடி கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அப்போது ஒவ்வொன்றுக்கும் எதிர்காலம் என்னென்ன நடக்கும், இது எப்படி தவறாக பண்ணணும், எல்லாத்தையும் யோசித்து தான் பண்ணணும். அவருக்கு அனுபவம் கம்மியாக இருக்கும், அவருக்கு ஆசை இருக்கும். என் கட்சிக்காரங்க 40 பேர் இறந்துருக்காங்க, அவங்க எதாவது பண்ணணுன்னு. அதை தடுக்கக்கூடாதுன்னு அதிகாரிகள் நினச்சா அந்த ஜால்ரா ஆட்சி இருந்தால் தப்பான வழிகாட்டுறீங்கன்னு அர்த்தம். சார் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல விஷயம் சார். இதை தூக்கிட்டு வருவாங்க சார், தூத்துக்குடி தூக்கிட்டு வருவாங்க, மாஞ்சோலை எஸ்டேட் தூக்கிட்டு வருவாங்க, மகாமகத்துக்கு தூக்கிட்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வருவாங்க சார். முன்னுதாரணமாக ஆகிடும் சார். கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு இதை கேட்கும் சார். அதனால் இதை வந்து இப்படி பண்ணாதீங்க, இப்படி தானே தான் பண்ணணும். இல்லை ஒரு 41 பேருக்கு 41 தனியார் கம்பெனிகள் ஒப்பந்தம் போடுறீங்கள்ல, அவங்கள்ட்ட பேசி ஒரு வேலை வாங்கி கொடுங்க. தனியார் கம்பெனிகள் மாற்றாக இருக்கும். ஆமாம், கவர்மெண்ட்டே சொன்னால் அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டு போகிறாங்க. ஏகே விஸ்வநாதன் ஒரு கமிஷனர் இருந்தார், செயின் தின்னவங்களை மடக்கி பிடிச்சான் ஒரு பையன். நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், சார் இந்த மாதிரி சின்ன பசங்க இந்த மாதிரி செய்யறதை நீங்கள் கூப்பிட்டு அவரை பாராட்டு தெரிவிச்சிங்கன்னா அது மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும். நம்மளும் பண்ணால் கமிஷனர் நம்மளையும் கூப்பிட்டு பாராட்டுவார்னு சொல்லிட்டு பண்ணுங்க சார்னா அவர் அதே மாதிரி பண்ணிட்டார். அந்த பையன் மைனர், ஆனால் அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி அவன் மேஜர் ஆனவொன்னே 18 வயசு ஆனவொன்னே அவர் 2 இடத்துல வேலை ஏற்பாடு பண்ணிட்டார். ஒன்று புதிய தலைமுறை அந்த நிறுவனத்தில் ஒரு வேலை, இல்லை டிவிஎஸ். இந்த பையனுக்கு நீ முடிவு பண்ணிப்பான்ட்டார். அவன் நான் டிவிஎஸில் வேலைக்கு போகிறேன்னு போயிட்டான். இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு இது நினச்சா எங்கே வேணால் உட்கார வைக்கலாம். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை அரசு எப்படி பண்ணணுன்றதை பார்த்து தான் பண்ணணும். இந்த மாதிரி தான் இப்போ இந்த கனிம வளம், இது கனிம வளத்தை ஒன்ஸு நீங்கள் வெட்டி எடுக்க அனுமதி பண்ணிட்டீங்கன்னா அது மாநிலங்களுக்கு இடையே பகிர்வது தடை செய்ய முடியாது. ஆனால் காவிரி ஆறு வர்றதில் மட்டும்
அவர்கள் தடுப்பார்கள், அனுப்ப மாட்டார்கள். அதுக்கு சட்டம் இருக்குது அதுக்கும். ஆனால் அதை யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க. இப்போ கனிம வளம் பேசுனதுனால சொல்கிறேன். குஜராத்துக்கு எதிராக குஜராத் வெர்சஸ் ஒரு இது சிவில் அப்பீல் நம்பர் 10373 2010 கேஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அண்ட் ஓஆர்எஸ் வெர்சஸ் ஜேசிபாய் கஞ்சிபாய் கலாத்தியா எட்ஸெட்ரா எதிர் டீப் போட்டிருக்குது. ஏகே சிக்ரி, எஸ் அப்துல் நசீர் மற்றும் எம்ஆர் ஷா அடங்கிய 3 பேர் பெஞ்சு 2019 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாநில அரசு மணல் அல்லது எம்சாண்டு போன்ற கனிமங்களை வெட்டி எடுக்க அனுமதித்து விட்டால் அதன் பிறகு இந்திய எல்லைக்குள் அந்த கனிமங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்வதை அந்த மாநில அரசால் சட்டப்பூர்வமாக தடை செய்ய முடியாது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு அதில் தெரிவிச்சிருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட பிரிவு 301 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவின் எந்த பகுதியும் தடையின்றி வர்த்தகம் மற்றும் பொருட்கள் நடமாட்டம் இருக்க வேண்டும். அது கீழே இது வந்துடும். ஐயா கொண்டு போதை தடுக்கிறான் ஐயா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஐயா. மாநில எல்லைகளை கடந்து வணிகம் செய்வதை முழுமையாக முடக்குவது இந்த அடிப்படை உரிமையை மீறுவதாகும். தமிழக அரசு உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான தட்டுப்பாடு, விலை உயர்வு, சாலை சேதங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காரணங்களை காட்டி 3 மாதங்களுக்கு எம்சாண்ட் மற்றும் ஜல்லி போன்ற கட்டுமான பொருள் அண்டை மாநிலம் கொண்டு செல்வதை தற்காலிகமாக தடை செய்துள்ளது. புதுச்சேரிக்கு மட்டும் விலக்கு. இதற்காக 2011 விதிகளில் திருத்தம் செய்து புதிய விதி 3A சேர்த்துள்ளது. அரசு பொதுநலன் மற்றும் உள்நாட்டு தேவை காரணங்களை காட்டி தற்காலிக தடை விதித்தாலும் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகள் மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வர்த்தக சுதந்திரத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குவாரி உரிமையாளர்களோ அல்லது அண்டை மாநில வர்த்தகர்களோ நீதிமன்றத்தை நாடுகையில் இந்த சுற்றறிக்கை மற்றும் புதிய சட்டத்தின் முன் நிலைக்குமா என்பது கேள்விக்குறி. அப்போ என்ன பண்ணணும்? உற்பத்தியை குறைக்கணும். ஏதாவது காரணம் காமிச்சு உற்பத்தியை குறைக்கணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணணும். அப்போ இதே யோசிச்சு போட்டாங்களா என்னன்னு தெரியல. கேரளா லெட்டர் எழுதிக்கிறாரா கேரளா சிஎம்? ஆமாம், லெட்டர் எழுதியிருக்காரு. இப்போ அங்கேருந்து 4 பேர் கேஸ் போட்டாங்க வச்சுக்கோங்க. இழுக்கும் பார்ப்போம். அது ஒரு இது அவர் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு ரிக்வஸ்ட் மாதிரி தானே கேட்டிருக்காரு அந்த லெட்டரில். ஆமாம், கேஸாக போனால் வலிச்சிடும், அதனால் ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருக்கு. சரி சார், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தாய் அவர் யார்? அவர் தமிழ் இது எழுதினவர், வாழ்த்துப்பா தமிழ் தாய் வாழ்த்து அவர் தமிழ் தான் தாய் வாழ்த்து எழுதினவர் அதை சொல்லுங்க. அதான் தமிழ் வாழ்த்துப்பா, தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவர் மனோன்மணியம் சுந்தரனார். அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் 3வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டதுக்கு வந்து பெரும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. உயர்கல்வித்துறை எல்னினோ பாதிப்பு ஏதாவது வந்துடுமா தமிழ்நாட்டுக்கு? உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கலந்துக்கல, டிஜிபி கலந்துக்கல, பட்டமளிப்பு விழா அவருக்கு வந்து கொடுக்கறதா இருந்தது. 2 எம்எல்ஏலாம் தெரிஞ்சுக்கிட்டே புறக்கணிச்சிட்டாங்க. அதான் இதை ஒரு காரணம் காட்டி புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமா தானே பார்க்கப்படுது. முதல்ல இன்னைக்கு காலையில் பார்க்குறேன் 2 விஷயங்களுக்கு இந்த சேனல்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு எல்லாரும் போட்டு அவங்கவுங்கள கூப்பிட்டு ரியாக்ஷன் கேட்குறது அதெல்லாம் ஓடிச்சு. நீங்கள் மத்திய அரசு ஒரு இதை மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. எதுனா வந்தே மாதத்தை முதல்ல பாடணும், அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் மாநில பாடல் அப்படின்னு. அதில் வந்தே மாதத்தை நாங்கள் வந்து பாட மாட்டோம், தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம் தமிழக அரசு சொல்லுது. அது தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் சட்டமன்றத்தில் எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க. அதை ஒன்றும் மத்திய அரசு பண்ண முடியாது. ஆனால் மத்திய அரசு மேண்டேட்ரியாக சொன்ன விஷயம் என்னென்னா, ஜனாதிபதி கலந்து கொள்ளுகிற விழாக்கள், ஆளுநர் மாளிகை ஆளுநர் சம்மந்தப்பட்ட விழாக்களில் இதை கடைப்பிடிக்கணும். அப்போ ஆளுநர் நீங்கள் ஏற்கனவே பதவியேற்பு விழாவில் இவங்க துள்ளாங்கல்ல, ஆச்சா பூச்சான்னு இதே நிகழ்ச்சி இது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்புலையும் வந்தே மாதரம் முதல்ல பாடிச்சு. அன்றைக்கி போய் முதல்வர் ஸ்டாலின் கலந்துட்டு வந்தார். அப்போல்லாம் அந்த ஊடகங்களாம் யாரும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு இடம் இல்லையா அப்படிலாம் பேசலை, கம்முன்னு இருந்தாங்க, கள்ள மௌனம் சாதிச்சாங்க. இதே விஜய் பதவியேற்புக்கு அதற்கு பிறகு அமைச்சர் பதவியேற்புக்கெல்லாம் பெருசாக கலப்புனாங்க. அப்போவும் அவர்கள் தரப்பில் சொன்னது, நாங்கள் கேட்டுக்கிட்டோம், ஆனாலும் மத்திய அரசுடைய உத்தரவு, நான் மத்திய அரசு ஊழியர், நான் அதை தான் கடைப்பிடிப்பேன்னு கவர்னர் சொல்லிட்டாரு. அதனால் ராஜ்பவனில் நடந்த பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் முதலில் இசைக்கப்பட்டதுன்னு. இப்போ இங்கே மனோன்மணியம் சுந்தரார் பல்கலைக்கழகம் வந்து வேந்தர் வந்து ஆளுநர், அவர் கீழே தான் இந்த பல்கலைக்கழகம் வரும். அவர் ஆர்டர் போடுறார். ஏன்னா அவர் மத்திய அரசுடைய ஊழியர். நான் கலந்துக்க நிகழ்ச்சியில் ஏற்கனவே இந்த சட்டம் இருக்குது, அந்த அடிப்படையில் பாடணுன்றாங்க.
அப்போ வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் தாய் வாழ்த்து இல்லைன்னா நீங்கள் இது பண்ணலாம். முதல்ல பாடல, 3வது பாடல இல்லைன்னு வச்சுக்கங்க, முதல் 3வதுலாம் விட்ருவானுங்க. எப்படி இல்லை அப்படின்னு போகும். அதனால் இன்றைக்கி இதுதான் ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டிலன்ற மாதிரி கொண்டு போனாங்க. அதில் நீங்கள் சொன்ன அந்த அமைச்சர் அவங்க வேறு வழி இல்லை. நீங்கள் கடவுளை பார்த்த கதை தான். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். பிஜேபி பி டீம்ன்றுவாங்க. ஏற்கனவே ஆளு சானவாசலாம் சொல்லுகிறார்ல. அதனால் அவர்களும் இது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுடைய எதிர்ப்பு காமிக்கணும், புறக்கணிக்கிறோன்னு புறக்கணிச்சிட்டு போன்னுவாங்க. இவங்களுக்கும் பாதிப்பில்லை, அவங்களுக்கும் பாதிப்பில்லை. ஆனால் அந்த அதிகாரி வரல, ஹெச்ஓபிஎஃப் வரல அப்படின்றாங்களா, அது என்னன்னு தெரியல. அவருக்கு எதாவது பணிகள் இருந்திருக்கும், இல்லை வந்தாரா என்னான்னு தெரியல. கீழே ஒருத்தர் நின்றுந்தார். எனக்கு நான் இது சொன்ன அப்புறம் தான் நானே கவனிச்சேன். இல்லாட்டி நான் கிரிமினாலஜியில் பட்டம் பெற இருந்தாராம் சார். ஆமாம், பட்டம் வாங்கிட்டாரு கான்வெகேஷனுக்கு. அப்போ அது என்னன்னு தெரியல. அதனால் அதிகாரிகள் வேறு இதான் நடந்தது. அதனால் இது ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கி மாற்றிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனல்லையும் அதில் வர வீடியோஸும் பார்த்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.